என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் இன்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிசிக்ஸ், அதாவது அறிவியலுக்கான சமச்சீர் புத்தக சிறப்பு தொடர் நம்ம கண்டினியூஸாக போய்கிட்டு இருக்கோம், ரோட் மேப் சீரிஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 6th பிசிக்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். 6th பயாலஜியில் ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ இப்போ 7th அளவீட்டியல் பாடம் போன வீடியோவில் முடிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பாடம் விசையும் இயக்கமும். ஸோ அந்த விசையும் இயக்கமும், ஃபோர்ஸ் அண்ட் மோஷன், இந்த பாடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம 6th புக்லையும் பார்த்துருப்போம். இது 6th, 7th, 8th, 9th, 10th எல்லா புக்லையுமே கவர் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம எந்த புக்கில் எந்த லெவல் தேவையோ அது வரை பார்க்கலாம். ஏன்னா நம்ம இப்போ 7th புக்லேயே நம்ம 10th வரை பார்த்தாலுமே திரும்ப 10th புக்கு பார்க்க தான் போகிறோம். அந்தந்த புக்கை அந்த லெவலில் பார்த்துக்கிட்டே போனோம்னா இப்போ 9th, 10th வரும்போது 6லேருந்து 9th வரை எல்லா பாயிண்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா சில பேர் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க 7th புக்கில் என்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லுங்கன்னு சொல்லி. 7th புக்கில் என்ன இருக்கோ அதை நான் புரிய வச்சிடறேன். 9th, 10th வர்றப்போ 6th to 9th பாடத்தை அங்கே மொத்தமாக சொல்லலாம். ஏன்னா அதான் ரிவிஷன் மாதிரி இருக்கும். இங்கே ஒன்றுமே தெரியாதப்போ பேசிக் என்னவோ பேசிக்கை தெளிவாக கற்றுக்கணும். இந்த பேசிக்குள்ள நான் டெப்தான விஷயத்தை கொண்டு வந்தேன்னா பேசிக் விஷயங்கள் கொஞ்சம் கம்மியாக சொல்கிற மாதிரி ஆயிரும். இருக்கிறத தெளிவாக பார்க்கலாம். இதில் ஏதாவது புரியலை அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அந்த பாடத்தை வந்து என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி. ஸோ இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெக்டார், ஸ்கேலார் அப்படின்னு போன கிளாஸில் பார்த்துருப்போம் 6வது புக்கில். வெக்டார் அப்படின்னா என்னன்னா திசையும் எண் மதிப்பும் கொண்டதுக்கு பேர் வெக்டார். வெறும் எண் மதிப்பு மட்டும் இருந்தா அதுக்கு பேர் ஸ்கேலார். வெக்டார் அப்படின்னா டைரக்ஷன் as well as மேக்னிடியூட், அதுக்கு பேர் வெக்டார் குவான்டிட்டி. ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னா ஒன்லி மேக்னிடியூட், அதுல வந்து பாத்தீங்கன்னா டைரக்ஷன் இருக்காது. ஸோ அதை வச்சு நம்ம பிரிக்கும் போது இந்த தொலைவு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டிஸ்டன்ஸ் அப்படின்னா நமக்கு இது ஸ்கேலார் குவான்டிட்டி, ஒன்லி மேக்னிடியூட் மட்டும் இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட், இடப்பெயர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வெக்டார் குவான்டிட்டி, டைரக்ஷன் as well as டிஸ்பிளேஸ்மெண்ட். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் என்ன, அதுக்கப்புறம் ஸ்பீடு, வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன். டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸ்பீடு, வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், இந்த 5 பாயிண்டை பத்தி பார்க்க போறோம். இந்த 5க்கான டயக்ராம் எப்படி கொடுத்துருக்காங்க. ஃபைனலா ஒரு முக்கியமான விஷயம், ஈர்ப்பு மையம் மற்றும் சமநிலை. இந்த பாடத்துல மட்டும்தான் இது இருக்கும், தெளிவா பார்த்துக்கணும். சரிங்களா? சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி, இந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாடத்துல பார்க்கக்கூடிய மெயினான வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னா தொலைவு, இடப்பெயர்ச்சி, அதுக்கப்புறம் வேகம், திசை வேகம், முடுக்கம், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா ஈர்ப்பு மையம், சமநிலை. 7 கான்செப்ட் பார்க்க போறோம். இந்த 7 தான் 7வது புக்கில் இருக்க இந்த பாடத்துல இருக்க முக்கியமான கான்செப்ட். சரிங்களா? என்னென்னது? டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸ்பீட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ஸ்டெபிலிட்டி. 7 பாயிண்ட்ஸ். சரிங்களா? ஒன் பை ஒன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் சும்மா ஸ்டோரி நார்மலா. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற பாயிண்ட் என்னன்னா தொலைவுக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் என்ன வித்தியாசம் கொடுத்துருப்பாங்க. தொலைவுன்னு ஹெட்டிங் போடுங்க. நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் தொலைவு அப்படின்னு ஹெட்டிங் போடுங்க. இதை வந்து பாருங்க, இந்த பாடத்தில் தொலைவு, இடப்பெயர்ச்சி, வேகம், திசை வேகம், காலம், வரைபடம், அதாவது தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி, வேகம் மற்றும் திசை வேகம், வேகம், காலம், வரைபடம், திசை வேகம், காலம், வரைபடம், ஈர்ப்பு மையம், நிலைத்தன்மை. நம்ம பார்த்த 7 கான்செப்ட் சொன்னீங்களா, இந்த 7 கான்செப்ட் பார்க்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளவுதான். இதுக்கப்புறம் தான் பாடமே ஆரம்பிக்குது. தொலைவுனா என்ன, இடப்பெயர்ச்சினா என்ன, இதை உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, தொலைவு அப்படிங்கிறது ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடத்தை அடைவதற்கு ஒரு பொருள் கடந்து வந்த பாதையின் மொத்த நீளமே தொலைவு. இப்ப ஏ அப்படிங்கிற இடத்துல இருந்து பி அடைவதற்கு இந்த பொருள் கடந்து வந்த மொத்த நீளம் 10 கிலோமீட்டர் தாண்டி வந்தாலும் இதுக்கு பேர் என்னதான், தொலைவு. ஃபர்ஸ்ட் தொலைவு என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. வாட் இஸ் டிஸ்டன்ஸ்? தி டோட்டல் லென்த் ஆஃப் எ பாத் டேக்கன் பை an ஆப்ஜெக்ட் டு ரீச் ஒன் பிளேஸ் ஃப்ரம் another பிளேஸ். ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ் ரீச் ஆகிறதுக்கு டோட்டலா எவ்வளவு தூரம் கடந்து வந்துச்சு அதுக்கு பேர் டிஸ்டன்ஸ். சரிங்களா? ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்தை அடைவதற்கு எடுத்துக்கொண்ட மொத்த நீளம், அதுக்கு பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா தொலைவுன்னு சொல்றோம். ரெண்டாவது வந்து பாருங்க, துவக்க நிலைக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் இடையே உள்ள மிக குறைந்த நேர்கோட்டு தொலைவுக்கு பேர் இடப்பெயர்ச்சி. இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்டிங் பாயிண்ட். சரிங்களா? ஸோ இதுக்கு பேர் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா தொலைவு அப்படின்னு பார்த்தோம், டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ இங்க இருந்து இங்க ஸ்ட்ரெயிட்டா போனோம் அப்படின்னா ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ், வெறும் 5 கிலோமீட்டர் தான். இதுக்கு பேர் டிஸ்பிளேஸ்மெண்ட். 2 கான்செப்டை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க நோட்ஸ் போட்டு எழுதுறீங்க அப்படின்னா ஒரு சைடு வந்து டிஸ்டன்ஸ், இன்னொரு சைடு டிஸ்பிளேஸ்மெண்ட். தமிழ்ல தொலைவு, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இடப்பெயர்ச்சி. தொலைவு அப்படின்னா ஆரம்ப புள்ளியிலிருந்து முடிவு புள்ளிக்கு செல்லக்கூடிய மொத்த நீளம், அவ்வளவுதான். ஒரு இடத்துல தொடங்கி இன்னொரு இடத்துல முடிய போது அந்த மொத்த நீளத்துக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொலைவுன்னு சொல்றோம். அப்ப இடப்பெயர்ச்சினா என்ன, வாட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா தி ஷார்டஸ்ட் ஸ்ட்ரெயிட் லென்த் பிட்வீன் ஸ்டார்டிங் பாயிண்ட் டு எண்டிங் பாயிண்ட், அவ்வளவுதான். மிக குறைந்த நேர்கோட்டு தொலைவு, ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் உள்ள மிக குறைந்த நேர்கோட்டு தொலைவு, இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இடப்பெயர்ச்சின்னு சொல்றாங்க. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பாத்துருங்க. ரெண்டுலையுமே எஸ்ஐ அலகு எழுதிக்கோங்க. இடப்பெயர்ச்சி டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு எஸ்ஐ யூனிட்னு கேட்டாலும் மீட்டர் தான், டிஸ்டன்ஸுக்கு எஸ்ஐ யூனிட்னு கேட்டாலும் மீட்டர் தான். ரெண்டுக்குமே எஸ்ஐ யூனிட் மீட்டர். சரிங்களா? பாயிண்ட் முடிஞ்சது. டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற பாயிண்ட் ஓவர். ஷார்ட்டா நோட்ஸ் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. ஏன்னா எப்படி நோட்ஸ் எடுக்கணும் நிறைய பேர் கேட்குறீங்க. இப்போ இதுல ஒரே ஒரு பாயிண்ட் தான், டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் பார்த்துட்டோம். சரிங்களா? அடுத்து என்ன கொடுக்குறாங்கன்னு பாருங்க. இதுக்கு நிறைய எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க.
இப்போ இந்த இடத்துல இருக்கா, முதல் பாதையின் வழியாக 10 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறார். இரண்டாவது பாதையில 7 கிலோமீட்டர், போன பேஜ்ல பார்த்தது 5 கிலோமீட்டர். இதுல இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது 5 கிலோமீட்டர், மற்றதெல்லாம் தொலைவு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்போ இந்த இடப்பெயர்ச்சி 5 கிலோமீட்டர் எந்த டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. போன பேஜ்ல பார்த்தோம்லப்பா, ஞாபகம் இருக்கா? இங்க பாருங்க, இங்க பார்த்ததுதான். இப்போ இந்த டைரக்ஷன் எப்படி போகுது? டுவர்ட்ஸ் ஈஸ்ட், கிழக்கு திசையில 5. இதுக்கு பேரு டிஸ்பிளேஸ்மெண்ட். மத்த இந்த மாதிரி சுத்தி சுத்தி போகுது இல்லைங்களா, பெரிய தொலைவு, இதுக்கு பேர் தொலைவு. ஸோ இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அடுத்த பேஜ்ல, சரிங்களா? அதனால ரொம்ப ஸ்டோரியை ரீட் பண்ணி ரொம்பலாம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நான் சொன்ன கான்செப்ட் மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ ஏ என்ற புள்ளியிலிருந்து பி என்ற புள்ளிக்கு, இப்போ இங்க ஏ என்ற இடம் இருக்கு, பி அப்படிங்கிற இடம் இருக்கு. இவ மொத்தமா கடந்து வளைஞ்சு ஒரு பாதை வழியா வந்து சேர்றோம். மொத்தம் 120 மீட்டர். இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தொலைவு. மொத்த தொலைவுக்கு பேர் தொலைவு. இப்ப இடப்பெயர்ச்சினா என்ன? இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் போகணும், ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போடுங்க, 40 மீட்டர். இதுக்கு பேரு இடப்பெயர்ச்சி. இவ்வளவுதான் கான்செப்ட்மா. இந்த இடப்பெயர்ச்சி எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு பாருங்க. இதை நம்ம பிரிக்கிறோம்னா இது ஈஸ்ட் கிழக்கு, வெஸ்ட் மேற்கு, கிழக்குக்கும் கீழே தெற்கு, அப்ப தென்கிழக்கு திசையில இருக்கா? சோ இதெல்லாம் இங்க கொடுத்திருப்பாங்க. இடப்பெயர்ச்சி 40 மீட்டர் தென்கிழக்கு திசையில் அமைந்துள்ளது. இவ்வளவுதான் பாயிண்ட்ஸ்மா. இப்ப இடப்பெயர்ச்சினா என்னன்னு பார்த்திருக்கோம், தொலைவுனா என்னன்னு பார்த்திருக்கோம். நான் சொன்ன பாயிண்ட மட்டும் எழுதி ரீட் பண்ணி பாருங்க, கிளியரா புரியும். ஓகேவா? சரி, இதுக்கப்புறம் இங்கிலீஷ் மீடியமுக்கு ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்த an object moving from point A to point B shown in figure. The total distance traveled by object. The total distance traveled by அப்படின்னா starting point to ending point that is not considered by a straight line, including பெண்டாகி வரக்கூடிய எல்லா லைனையும் எடுத்துக்கலாம். பட் ஸ்டார்டிங் டு எண்டிங் போகணும், அது ஸ்ட்ரெயிட்னு சொல்லலை. இதை பத்தி படிக்கிறது தான் என்னது பார்த்தீங்கன்னா தொலைவு. டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சி அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் டு எண்டிங் பாயிண்ட் பை தி வே ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்லி, நேர்கோட்டு தொலைவில் ரீச் ஆகக்கூடிய இடம். இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்றாங்க. இடப்பெயர்ச்சி 40 மீட்டர் கொடுத்துருக்காங்களா? இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்தவரை நம்ம என்ன சொல்லலாம், டைரக்ஷன் சொல்லலாம். இப்போ டைரக்ஷன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஈஸ்ட், இது சவுத், ரெண்டுக்கும் கேப்ல வருதா? அப்ப சவுத் டைரக்ஷன் 40%, தட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வெக்டார் யூனிட். அதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்னிடியூடும் இருக்கு, அஸ் வெல் அஸ் டைரக்ஷனும் இருக்கு. இதான் நான் சொன்னேன் உங்களுக்கு ஸ்டார்டிங். ஸோ அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க இருந்து இப்போ ஒரு இடத்துல இருந்து வீட்டுல இருந்து மைதானத்துக்கு போறாங்க, சுத்தி வர்றாங்க 400 மீட்டர். இது நமக்கு என்ன கான்செப்டை குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொலைவை குறிக்கும். அதுவே இப்போ ஏல இருந்து பிக்கு ஸ்ட்ரெயிட்டா போறாங்க, இது 100 மீட்டர். இது என்ன டைரக்ஷன்ல போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து மேல அப்படின்னா அது நார்த், இந்த சைடு ஈஸ்ட், நார்த் ஈஸ்ட். நார்த் ஈஸ்ட் அப்படின்னா என்ன டைரக்ஷன்? வட கிழக்கு திசை. ஒருவர் வீட்டில் இருந்து மைதானத்திற்கு 400 மீட்டர் பயணம் செய்து போகிறார். இந்த 400 மீட்டர் எதை குறிக்கும்னா தொலைவை குறிக்கும். அதே ஒருவர் வீட்டிலிருந்து மைதானத்திற்கு 100 மீட்டர் தென்கிழக்கு திசையில் நேர்கோட்டில் செல்கிறார், இதுக்கு பேர் இடப்பெயர்ச்சி. இவ்வளவுதான் ரெண்டுக்கு வித்தியாசம், சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் இருக்கு பாருங்க, பாக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் நாட்டிக்கல் மைல். ஒரு நாட்டிக்கல் மைல்னா எவ்வளோ? ஒரு மைல் வேற, ஒரு நாட்டிக்கல் மைல் வேற. ஒரு நாட்டிக்கல் மைல் அப்படின்னா 1.852 ஒரு நாட்டிக்கல் மைல். தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. வான் மற்றும் கடல்வழி போக்குவரத்துல தொலைவை அளக்க பயன்படக்கூடியது நாட்டிக்கல் மைல். ஒரு நாட்டிக்கல் மைல் அப்படின்னா 1.852 கிலோமீட்டர். ஸோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர் ஒரு மைல்னா எவ்வளவு, சரிங்களா? ஒரு நாட்டிக்கல் மைல் வேற, ஒரு மைல் வேற. இது உங்களுக்கான கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுறீங்க. இதுக்கப்புறம் படிக்கும்போது இப்ப இந்த மைல் கமெண்ட் பண்ணும்போது என்ன பண்றீங்கன்னா 2 பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒரு மைல் ஈக்குவல் டு, ரெண்டாவது பாயிண்ட் ஒரு நாட்டிக்கல் மைல் ஈக்குவல் டு. அப்பதான் உங்களுக்கு அந்த கம்பேரிசன் தெரியும். நம்ம இங்க நாட்டிக்கல் மைல படிச்சுட்டு போயிருப்போம். எக்ஸாம்ல ஒரு மைல்னா எத்தனை கிலோமீட்டர்னு கேட்டிருப்பாங்க, சரிங்களா? நீங்க கமெண்ட் பண்ணுங்க, ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, சரிங்களா? ஒரு அப்ராக்சிமேட்டா வந்து நான் உங்களுக்கு ஒரு க்ளூ சொல்றேன், ஒரு க்ளூ கொடுக்குறேன், அது வந்து நீங்க ஆன்சர் பண்ண முடியாதுன்னு பாருங்க. என்ன சொல்லலாம் அப்படின்னா 1.5 கிலோமீட்டர், 1.6 கிலோமீட்டர் எக்ஸாக்டா ஆன்சர் பண்ணணும். நான் ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன். 1.5, 1.6, 1.7, 1.8 கெஸ் பண்ணுங்க. அப்ராக்சிமேட் ஆன்சர் நான் சொல்றது, எக்ஸாக்டா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? கண்டிப்பா பாப்பீங்க, பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இது ஒரு நாட்டிக்கல் மைல், நான் கேட்டிருக்கிறது ஒரு மைல். ரெண்டையும் கமெண்ட் பண்ணணும் பக்கத்துல, அப்பதான் படிக்கும்போது மறக்காது. ஒன்ன படிச்சு இன்னொன்று மாத்தி போட மாட்டோம். நீங்க இங்க கன்ஃபியூஸ் ஆவீங்கன்னு தெரிஞ்சா இதான் கொஸ்டினா கேட்பாங்க. இப்பெல்லாம் ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் அதிகமா வருது. இப்போ இதுக்கு ஸ்டேட்மெண்ட்ல எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னு யோசிச்சு பாருங்க. வான் மற்றும் கடல் வழி போக்குவரத்துக்கான தொலைவை அளக்கக்கூடிய அலகுக்கு பெயர் நாட்டிக்கல் மைல் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2, ஒரு நாட்டிக்கல் மைல் என்பது அப்ராக்சிமேட்டா சராசரி உத்தேசமாக 1.6 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுக்கலாம். ஒரு நாட்டிக்கல் மைல் அப்படின்னா 1.852. அப்போ ஒரு மைல்னா எவ்வளவு அதை நீங்க பார்க்கணும். அடுத்து ஒரு மைல கீழே கமெண்ட் பண்ணிருங்க. இங்க பாருங்க, கப்பல் விமானத்தின் வேகத்தை அளக்க பயன்படும் கருவி, பயன்படும் அலகு. இந்த பாயிண்டும் டைரக்ட் கொஸ்டின். இந்த நாட்டிக்கல் மைல் அப்படிங்கிறது தொலைவை அளப்பது, நல்லா புரிஞ்சுக்கணும். நாட்டிக்கல் மைல் அப்படிங்கிறது தொலைவை அளக்க பயன்படக்கூடியது, அதான் கிலோமீட்டர்ல சொல்லியிருக்கோம், சரிங்களா? இன் டர்ம்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ல சொல்லலாம். கப்பல் மற்றும் விமானங்களின் வேகத்தை அளக்க பயன்படும் அலகு, இது ஸ்பீடுமா? ஸ்பீடு அளக்க பயன்படும் அலகுக்கு பேர் பாருங்க நாட், இது வேற. ஸ்பீடு அளக்க பயன்படும் அலகுக்கு பேர் நாட்.
ஒரு மணி நேரத்துல ஒரு நாட்டிக்கல் மைல் தொலைவை கடக்கிறது அப்படின்னா ஒரு நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாட்டிக்கல் மைல் தொலைவை 1 ஹவர்ல கிராஸ் பண்ணா அதுக்கு பேரு ஒரு நாட். ஏன் அப்படின்னா ஸ்பீடோட யூனிட் என்னது? வேகத்தின் அலகு கிலோமீட்டர் பை டைம் தானே, அதாவது கடந்த தொலைவு பை நேரம். அப்போ 1 கிலோமீட்டரை ஒரு நாட், அதாவது ஒரு நாட்டிக்கல் மைல 1 ஹவர்ல கடந்தா அந்த ஸ்பீடுக்கு பேரு ஒரு நாட். ரெண்டும் வேற, நாட்டிக்கல் மைல் வேற, நாட் வேற. நாட்டுங்கிறது ஸ்பீடு, நாட்டிக்கல் மைல் அப்படின்னா டிஸ்டன்ஸ். சரிங்களா? சோ இங்க அதே தான் கொடுத்துருப்பாங்க, அப்படியே ரீட் பண்ணிக்கோங்க. நாட்டிக்கல் மைல், நாட்டிக்கல் மைல் இஸ் தி யூனிட் ஃபார் தி மெஷரிங் டிஸ்டன்ஸ். சரிங்களா? நாட் இஸ் தி யூனிட் ஃபார் தி மெஷரிங், நாட் இஸ் தி யூனிட் ஃபார் மெஷரிங் தி ஸ்பீடு. சரிங்களா? தி யூனிட் ஃபார் மெஷரிங் தி ஸ்பீட் ஆஃப் ஏரோப்ளேன்ஸ் அண்ட் ஷிப் இஸ் கால்டு நாட், KNOT. சோ இது வேற, இந்த நாட் வேற, இந்த நாட்டிக்கல் மைல் வேற. ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இது NAUTICAL நாட்டிக்கல் மைல், இது KNOT நாட். நாட் அப்படிங்கிறது ஸ்பீடோட டிஸ்டன்ஸ். நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்பீட் அப்படின்னா என்னது? டிஸ்டன்ஸ் பை டைம். இப்ப டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு நாட்டிக்கல் மைல் டிவைடட் பை 1 ஹவர். 1 ஹவர்ல ஒரு நாட்டிக்கல் மைல கிராஸ் பண்ணா அதுக்கு பேர் தான் ஒரு நாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, முடிஞ்சது. இப்ப அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. ஸ்பீடுனா என்ன, வெலாசிட்டினா என்ன, இதுக்கும் அதே சேம் ரேஷியோ உங்களுக்கு தெரிஞ்சா போதும். இப்ப ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்திருக்கோம்? டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, டிஸ்டன்ஸ்னா என்னன்னு பார்த்திருக்கோமா? டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆல்ரெடி எழுதிருப்பீங்க. இதுல இருந்து அப்படியே கொண்டு வர போறோம். டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கான்ஸ்டன்டா வச்சு இந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து அப்படியே வந்தா இது இந்த இடத்துல வரக்கூடியது ஸ்பீடு. டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா இங்க வரக்கூடியது வெலாசிட்டி. ரெண்டையும் கம்பேரிசனா பார்த்தா இப்படி எழுதி வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகாது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? டிஸ்டன்ஸ்னா தமிழ்ல தொலைவுப்பா, தொலைவு. டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா இடப்பெயர்ச்சி. ஸ்பீட் அப்படின்னா வேகம். வெலாசிட்டி அப்படின்னா திசை வேகம். அப்போ இதுல நமக்கு இன்னும் நல்லா தெளிவா தெரியணும். இந்த தொலைவும் வேகமும் என்ன அலகு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்கேலார் யூனிட், ஸ்கேலார் அலகுகள். ஸ்கேலார் அலகு அப்படின்னா திசை இருக்காது. ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் வெலாசிட்டியும் என்னன்னு கேட்டாங்கன்னா வெக்டார் யூனிட்ஸ், வெக்டார் அளவுகள். வெக்டார் அப்படின்னா திசை இருக்கும், டைரக்ஷன் as well as மேக்னிடியூட். இப்ப இந்த தொலைவை தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். தொலைவு அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் வேணா வளைஞ்சு 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 ஒரு இடத்துல மீட் பண்றோம். இப்ப A அப்படின்ற இடத்துல இருந்து B க்கு போறோம். மொத்தம் நம்ம சுத்தி சுத்தி ஒரு 200 மீட்டர் டிராவல் பண்ணிருக்கோம். இதுக்கு பேரு தொலைவு. இடப்பெயர்ச்சி என்னன்னு பார்த்தோம்? அதே AB Aல இருந்து B க்கு ஸ்ட்ரெயிட்டா டிராவல் பண்றோம், வெறும் 5 மீட்டர். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். இதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பார்த்துருப்போம் அதுக்கு முன்னாடி. சரிங்களா? ஆனா ரெண்டுக்குமே யூஸ் பண்ற யூனிட் என்ன அப்படின்னா இதுக்கும் மீட்டர் தான் யூஸ் பண்ணுவோம், இதுக்கும் மீட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ அப்படியே கீழே வந்தோம்னா ஸ்பீடு. வாட் இஸ் ஸ்பீடு? ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். தெளிவா எழுதிக்கணும். டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னது? தொலைவு பை டைம் அப்படின்னா நேரம். கடந்த தொலைவு பை நேரம் தான் ஸ்பீடு. அப்ப ஸ்பீடோட யூனிட் என்ன யூஸ் பண்ணுவோம்? மீட்டர் பை செகண்ட். அப்படியே வெலாசிட்டி வந்தீங்கன்னா சோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு, இதுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம், அதாவது இடப்பெயர்ச்சி டிவைடட் பை டைம். அப்ப இடப்பெயர்ச்சி பை டைம்னா இதுக்கு நம்ம யூஸ் பண்றது அதுக்கும் மீட்டர் பை செகண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல அலகுல ரெண்டுக்குமே மாற்றம் கிடையாது, யூனிட்ல சேஞ்ச் கிடையாது. ஆனா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கேலார், அது வந்து வெக்டார் யூனிட். அது மட்டும் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரியணும். வெக்டார் யூனிட்டுக்கு எக்ஸ்ட்ரா என்ன இருக்கும் அப்படின்னா இங்க டைரக்ஷன் இருக்கும், இதுல திசை அப்படிங்கிறது கொடுக்கப்படும். அதனாலதான் வேகத்துக்கு முன்னாடி வெலாசிட்டில திசைன்ற வார்த்தை இருக்கும், திசை வேகம். இது வெறும் வேகம். சரிங்களா? இப்ப இதை பத்தி அடுத்த பேஜ்ல பார்க்க போறோம். நோட் பண்ணிக்கலாமா? அடுத்த பேஜ் பாருங்க. வேகம்னா என்ன, வேகத்தை பத்தி ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் திசை வேகம். ஃபர்ஸ்ட் வேகத்தை முடிச்சிடலாமா? வேகத்தை பத்தி இப்ப நம்ம பார்த்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. சோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு பேருக்கும் புரியணும் அப்படிங்கிறதுனாலதான் ரெண்டு கான்செப்ட் ரெண்டையுமே வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கோமா. தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில பேர் இதுக்கப்புறமும் இங்கிலீஷ் மீடியம் தெளிவா இல்லை அப்படின்னு மாதிரி சொன்னீங்க. சோ எந்த இடத்துல உங்களுக்கு புரியலன்னு சொன்னீங்கன்னா சொல்லுவேன். நான் முடிஞ்ச வரை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி தான் கொண்டு போய்கிட்டு இருக்கேன். சரிங்களா? வேகம் மற்றும் திசை வேகம். வேகம் இப்போ வரக்கூடிய SI எக்ஸாமா இருக்கட்டும், ரயில்வே எக்ஸாமா இருக்கட்டும், சயின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். கான்செப்ட் மாறாது. வெலாசிட்டி அப்படிங்கிறது வெக்டார் யூனிட்னா வெக்டார் யூனிட். அது ரயில்வேல கேட்டாலும் சரி, SSCல கேட்டாலும் சரி, அண்ட் TNPSCல கேட்டாலும் சரி, அண்ட் SI யாருக்கு கேட்டாலும் வெலாசிட்டி இஸ் தி வெக்டார் யூனிட். சேம் திங். எது ஸ்கேலார் யூனிட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஈக்குவலன்ட் டு வெலாசிட்டி. ஈக்குவலன்ட் டு வெலாசிட்டி ஸ்பீடு. ஸ்பீட் இஸ் தி ஸ்கேலார் யூனிட். ஏன்னா ஸ்பீடை பொறுத்தவரை உங்களுக்கு ஒன்லி மேக்னிடியூட், வெலாசிட்டியை பொறுத்தவரை மேக்னிடியூட் as well as டைரக்ஷன் ரெண்டுமே இருக்கு இல்லைங்களா? ஸோ அதனால எல்லாத்துக்கும் காமன் தான். கான்செப்டை தெளிவாக படிச்சுக்கோங்க. வேகம் இப்ப நான் எழுதின கான்செப்ட் தான். வேகம் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொலைவு மாறுபடும் வீதம். இதை என்னன்னு கேட்கலாம். தொலைவு மாறுபடும் வீதம் தான் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ், தட் இஸ் கால்டு ஸ்பீடு. அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், தட் இஸ் கால்டு வெலாசிட்டி. ஓகே. ஸோ அப்போ இதுல பாருங்க, வேகம் வேகம் அப்படிங்கிறது கடந்த தொலைவு பை நேரம், மீட்டர் பை செகண்ட் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். இப்போ இதுல சீரான வேகம்னா என்ன, சீரற்ற வேகம்னா என்ன?
அப்படின்னு பார்க்கிறோம். சீரான வேகம்னா ஒண்ணு, ஒரு பொருள் சம கால இடைவெளியில் சம தொலைவினை கடந்தால், சரிங்களா? இதுக்கு என்ன சொல்லலாம்னா, ஒரு ஒரு ட்ரெயினோ இல்ல ஒரு பஸ்ஸோ 1 ஹவருக்கு 20 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போகுதுன்னு வைங்க. இப்போ 1 மணிக்கு 20 கிலோமீட்டர் போயிருக்கு. அப்படியே 2 மணிக்கு பார்த்தா 40 கிலோமீட்டர், 3 மணிக்கு பார்த்தா 60 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போயிருச்சு, போய்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு மணி நேரமும் செக் பண்ணா கரெக்டா 20 போகுதா? இதுக்கு பேரு தான் சீரான வேகம்னு அர்த்தம். 1 ஹவர்ல 20 கிலோமீட்டர், அப்ப 2 ஹவர்ல 40, 3 ஹவர்ல 60, 4 ஹவர்ல 80, 5 ஹவர்ல 100 கிலோமீட்டர் ரீச் ஆகும். சீரான வேகம். சீரற்ற வேகம் அப்படின்னா வெவ்வேறு கால இடைவெளியில் வெவ்வேறு தொலைவினை கடந்தால், அதே கான்செப்ட். 1 ஹவர்ல 20 கிலோமீட்டர் போயிருக்கு, 2வது ஹவர் பார்த்தா 50 கிலோமீட்டர் போயிருக்கு, 3வது ஹவர் பார்த்தா 60 கிலோமீட்டர். அப்போ ஃபர்ஸ்ட் ஹவர்ல 20, 2வது ஹவர்ல பாத்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் போயிருச்சு, 3வது ஹவர்ல பாத்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் தான் போயிருக்கு. இப்போ மாறுது இல்லைங்களா வேகம்? இதுக்கு பேரு சீரற்ற வேகம். வேகம் அப்படின்னா மொத்தமா கடந்த தொலைவு பை நேரம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சராசரி வேகம், ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம். இது ஆவரேஜ் ஸ்பீட். இது ஆல்ரெடி படிச்சிருப்போம், சரிங்களா? டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். இது அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ். அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை தி அன்ஈக்குவல் இன்டர்வல்ஸ், தட் இஸ் கால்டு நான் யூனிஃபார்ம் ஸ்பீட். யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வித் ஈக்குவல் டைம். சரியா? அடுத்து வந்து பாருங்க இந்த பாயிண்ட், இது முக்கியமானது. ஒரு கிலோமீட்டர் பை மணியை எப்படி மீட்டர் பை அவரா மாத்த முடியும்? இங்கிலீஷ்ல எங்க இருக்கு பாருங்க மேல. ஒரு கிலோமீட்டர் பர் அவரை எப்படி மீட்டர் பை செகண்டா மாத்த முடியும்? தனியா எழுதிய சொல்லிடவா? இந்த பாயிண்ட் தான் சொல்றேன், தமிழ் இங்கிலீஷ் 2 பேருமே நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கிலோமீட்டர் பெர் அவர், இத நம்ம இப்ப என்ன மாத்த போறோம் அப்படின்னா மீட்டர் பை செகண்டா மாத்த போறோம். ஓகே, ஒரு கிலோமீட்டர் அப்படின்னா எத்தனை மீட்டர்? 1000 மீட்டர் சேர்ந்தா 1 கிலோமீட்டர். அப்போ ஒரு அவரை செகண்டா மாத்தினீங்கன்னா 60 மினிட் சேர்ந்தா 1 ஹவர், 60 செகண்ட் சேர்ந்தா 1 மினிட். அப்போ இதை நம்ம டைரக்டா எழுதுறப்போ இங்கிருந்து இங்க போறப்போ நம்ம எதால பெருக்கணும் அப்படின்னா 1000 பை 3600. இது டைரக்டா ஆன்சர். இப்போ இதை நம்ம ஷார்ட் பண்ணலாமா? 1000 பை 3600 ஷார்ட்டா டிவைட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்க. 2 0 2 0 கேன்சல். 10 பை 36, 5 2 10, 18 2 36, 5 பை 18 வருதா? இப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னா, 1 கிலோமீட்டர் டிவைடட் பை அவரை 1 மீட்டர் பை செகண்டா மாத்தணும்னா எதால பெருக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 5 பை 18 பெருக்க வேண்டும். ஓகே, இப்போ அதுவே மீட்டர் பை செகண்ட இப்போ நான் கிலோமீட்டர் பர் அவரா மாத்தணும். இது இந்த மாதிரி டைரக்டா மாத்துறது. இப்போ நம்ம கேட்கறது மீட்டரை கிலோமீட்டரா மாத்துறது. அப்ப இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே டிவைட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இன்டு 18 பை 5. இந்த 2 கான்செப்டையும் தெளிவா புரிஞ்சுக்கணும். 5 பை 18 பெருக்குனா கிலோமீட்டர் மீட்டரா மாறும். கிலோமீட்டர்ல எத்தனை டிஜிட் இருக்குன்னு பாருங்க. அதாவது எத்தனை லெட்டர் இருக்கு? 2 லெட்டர் இருக்கா? மீட்டர்ல 1 லெட்டர் தானே இருக்கு. அப்போ மேல 1 டிஜிட் இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இதுவே வந்து மீட்டரை கிலோமீட்டரா மாத்தும் போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, மீட்டர் பை செகண்ட கிலோமீட்டர் பை அவரா மாத்துறோம். இப்ப இங்க 1 லெட்டர் இருக்குல்ல, இங்க 2 லெட்டரா மாறுதா? அப்போ மேல வரக்கூடியது 2 டிஜிட் பை 1 டிஜிட்னு வரணும். இது உங்களுக்கு புரியுற மாதிரி மனப்பாடம் பண்ணிக்கோங்க. பட் இதுதான் இங்க கொடுத்துருப்பாங்க, 5 பை 18 மீட்டர் பை செகண்ட். அதுக்கப்புறம் அதை பாருங்க, புரியும். அதுக்கப்புறம் டூ யூ நோ, இது நீங்க கண்டிப்பா எழுதிதான் வைக்கணும், வேற வழி கிடையாது. ஸோ பொதுவான வேகங்கள் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான வேகமும் அதிகமான வேகமும் முக்கியம். ஒரு டைம் மேட்ச் ஷீட்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதிகமான வேகத்துல ராக்கெட்டின் வேகம் இருக்கிறதே அதிகம், 5200 மீட்டர் பை செகண்ட். அதுக்கப்புறம் பயணிகள் விமானத்தின் வேகம், இது 2 தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஸ்பீடு, சரிங்களா? ராக்கெட், பயணி விமானம். பயணி விமானம் 100க்கு மேல, ராக்கெட் வந்து 5000க்கு மேல மீட்டர் பை செகண்ட்ல. ஸோ இருக்கிறதுலே குறைவானது ஆமையோட வேகம் 0.1 மீட்டர் பை செகண்ட், சரிங்களா? தென் விழும் மலைத்துளி வேகம் படிச்சுக்கோங்க, சிறுத்தை ஓடும் வேகம் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாறாத வேகங்கள். மற்றதெல்லாம் பந்த எரிகிறது, அதெல்லாம் நம்ம மாறக்கூடிய வேகம், அப்ராக்சிமேட்டா தான் சொல்றாங்க. ஆனா ராக்கெட்டுக்கு இந்த வேகம் இருந்தால் தான் ராக்கெட் லான்ச் பண்ண முடியும். அதே மாதிரி பயணி விமானம் புறப்பட்டு போகணும்னா இந்த வேகத்துல போனாதான் போக முடியும். ஆமையை பொறுத்தவரை அதோட மேக்சிமம் ஸ்பீடே இதுதான், சரிங்களா? விழும் மலைத்துளிங்கிறது நார்மலா 9 to 10. அது அடிக்கிற ஏரை பொறுத்து, காத்து அதிகமா அடிச்சா ஸ்பீடு வேகமா இருக்கும், காத்தே அடிக்கலன்னா ஸ்லோவா விழுகும். அந்த காத்து மழை பெய்கிற டைரக்ஷன்லயே அடிச்சுச்சுன்னா மலைத்துளி என்ன ஆகும்? ஸ்பீடு குறையும், சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் மலைத்துளி மேல இருந்து கீழே விழுகுது, காத்து வந்து ரைட் டு லெஃப்ட் அடிக்குன்னு வைங்க, அந்த மலைத்துளியோட வேகத்தை குறைக்கும்ல. இதுக்கு பேர் தான் பாகுநிலை விசைன்னு சொல்லுவாங்க. மலைத்துளி மெதுவாக விழ காரணம், அதை நோட் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். மலைத்துளி கோள வடிவத்தை பெற காரணம்னு கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பரப்பளவு விசை. மலைத்துளி கோள வடிவத்தை பெற காரணம் சர்ஃபேஸ் டென்ஷன். ஒரு ரெயின் டிராப்லெட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீரிக்கல் ஷேப் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன், பரப்பு இழுவிசை. அதுவே ஒரு மலைத்துளி ஸ்லோவா வர்றதுக்கு, மெதுவாக விழுக காரணம் என்னன்னு கேட்டாங்கன்னா பாய்ஸ் ஃபோர்ஸ், அதாவது பாகுநிலை விசை அப்படின்னு சொல்லுவாங்க. இது அடிஷனல் பாயிண்டா கீழே நோட் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் வெலாசிட்டி அப்படின்னா இடப்பெயர்ச்சி மாறும் வீதம். வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் இடப்பெயர்ச்சி மாறும் வீதம், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். இதான் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். வெலாசிட்டியில அதே கான்செப்ட் தான். சீரான சீரற்ற. சீரான வேகம் அப்படின்னா அதோட திசையை மாற்றாமல் சமகால இடைவெளியில் அதே டைம்ல அதே டிஸ்டன்ஸ்ல டிராவல் பண்ணுது, திசையை மாற்றாமல். ஏன்னா திசை வேகம், இதுல திசை வந்திருக்கும், வேகத்துல திசை வந்திருக்காது. இவ்வளவுதான் கான்செப்ட். சரிங்களா? ஒரு பொருள் தன் நிஜ இயக்கத்தின் போது திசையை மாற்றாமல் சமகால இடைவெளியில் சம இடப்பெயர்ச்சியை மேற்கொண்டால் சீரான திசை வேகத்தை இயங்குகிறது. எடுத்துக்காட்டு வெற்றிடத்தில் பயணம் செய்யும் ஒளி. இதை கேட்கலாம். வெற்றிடத்தில் பயணம் செய்யும் ஒளி எதுக்கு எடுத்துக்காட்டுன்னு கேட்பாங்க. சீரான திசை வேகத்திற்கு எடுத்துக்காட்டு. சரிங்களா? சீரற்ற திசை வேகம்னா என்னன்னா, ஒரு பொருள் தன் இயக்கத்தின் போது திசையையோ அல்லது வேகத்தையோ மாற்றிக்கொண்டால், திசையையும் மாற்றலாம் வேகத்தையும் மாற்றலாம். இதுவே சீரான வேகம் சீரற்ற வேகம் அப்படின்னா வேகத்தை மட்டும்தான் மாற்றும், டைமை பொறுத்து திசையை மாத்தாது. ஏன்னா வேகம் அப்படிங்கிறது திசை கிடையாது, அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேலார். திசை வேகம் அப்படின்னா திசையையும் மாத்தலாம் வேகத்தையும் மாத்தலாம். ஏன்னா இது ஒரு வெக்டார் யூனிட். ஓகே, சோ இது பாருங்க, ரயில் நிலையத்திலிருந்து வரும் அல்லது அங்கிருந்து புறப்படும் தொடர்வண்டியின் இயக்கம். நோட் பண்ணிக்கோங்க. இப்ப சராசரி திசை வேகம் அப்படின்னா மொத்த இடப்பெயர்ச்சி பை மொத்த காலம். ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்பிளேஸ்மென்ட் பை டோட்டல் டைம். அவ்வளவுதான். இப்ப அடுத்து பாருங்க, அடுத்து இதுல முக்கியமான விஷயம் அப்படின்னா, இது நான் போன கிளாஸே உங்களுக்கு சொல்லிட்டேன். வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இதுல 3 பாயிண்ட் இருக்கு பாருங்க. இங்கிலீஷ் தமிழ் மீடியம் 2 பேருமே நோட் பண்ணிக்கோங்க. அந்த ட்ரையாங்கிள் மேல இருக்கா, அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட் இது 3மே ஃபார்முலா. வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இதை வச்சு சொல்லலாம். இங்க v இருக்கா, மேல d இருக்கு, கீழே t இருக்கு, டிஸ்டன்ஸ் பை டைம். இப்போ எனக்கு d வேணும்னா t அப்படியே வச்சுக்கோங்க. கீழே ரெண்டுமே எப்படி இருக்கு, v இன்டு t, வெலாசிட்டி இன்டு டைம். சரிங்களா? இதே பிளேஸ்ல எனக்கு t வேணும்னா இங்க என்ன இருக்கு, இதை மறைச்சுக்கோங்க. இந்த ரெண்டு எப்படி இருக்கு, t பை v. ஓகே, இந்த 3 தான் கீழே கொடுத்துருக்காங்க. இங்கேயும் இந்த மூணு ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 3 ஃபார்முலா கொடுத்து கேட்க முடியும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முடுக்கம். முடுக்கம் அப்படின்னா இங்கிலீஷ்ல ஆக்சலரேஷன். நோட் பண்ணிக்கோங்க. முடுக்கம் அப்படின்னா இங்கிலீஷ்ல ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுதிக்கோங்கம்மா. முடுக்கம், முடுக்கம், ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன், திசைவேகம் மாறும் வீதம் முடுக்கம். அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. அப்போ ஒவ்வொரு பாயிண்ட் நோட் பண்ணிட்டே வாங்க. இடப்பெயர்ச்சி மாறும் வீதம் என்னது, இடப்பெயர்ச்சி மாறும் வீதம் திசைவேகம். திசைவேகம் மாறும் வீதம் முடுக்கம். தொலைவு மாறும் வீதம் வேகம். இவ்வளவுதான். தொலைவு மாறினா வேகம், இடப்பெயர்ச்சி மாறினா திசைவேகம், திசைவேகம் மாறினா முடுக்கம். ஓகே, அடுத்து பாருங்க. வேகத்திலோ திசையிலோ மாற்றம் ஏற்படாமல் ஒரு பொருள் முடுக்கம் அடைகிறது என கருதப்படுகிறது. அப்ப முடுக்கம் அப்படிங்கிறது வெலாசிட்டி பை டைம். சரிங்களா? அப்ப இதுக்கு யூனிட் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, வெலாசிட்டிக்கான யூனிட் மீட்டர் பை செகண்ட் டிவைடட் பை செகண்ட். ஸோ அப்போ இதோட யூனிட் மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். இதுதான் இதோட யூனிட். முடுக்கத்தின் எஸ்ஐ அழகா பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் இங்க கொண்டு வந்திருக்கோம் நம்ம. வெலாசிட்டிக்கு மீட்டர் பை செகண்ட், அது கீழே பாத்தீங்கன்னா காலத்தை பொறுத்தவரை செகண்ட். அப்ப மீட்டர் பை செகண்ட் டிவைடட் பை செகண்ட் அப்படின்னா மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க இந்த விஷயத்த. இதுல இது முக்கியமான விஷயம். அதுக்கு என்னென்ன சேஞ்சஸ் வருது பாத்துக்கோங்க. அடுத்து நேர் முடுக்கம். சரிங்களா? ஒரு பொருளோட திசையானது, அதாவது திசை வேகமானது காலத்தை பொறுத்து அதிகரித்து கொண்டே சென்றால், ஒவ்வொரு பயணத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. நேர் முடுக்கம். நேர் முடுக்கம் அப்படின்னா தமிழ்ல, இங்கிலீஷ்ல பாசிட்டிவ் ஆக்சலரேஷன். பாசிட்டிவ் ஆக்சலரேஷன் இதான் என்ன சொல்லுவாங்கன்னா நேர் முடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு பொருளின் திசை வேகம் வெலாசிட்டி காலத்தை பொறுத்து, டைம் அதிகரிக்க வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னு வைங்களேன், இதுக்கு பேர் நேர் முடுக்கம். வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம பைக் ஆக்சலேட் பண்றோம், டைம் கூட ஆக்சலரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா அதுக்கு பேர் நேர் முடுக்கம். ஆக்சலரேஷன் இஸ் நத்திங் பட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். அந்த டைமை பொறுத்து வெலாசிட்டி கிராஜுவலா, டைம் கூட வெலாசிட்டி கூடனா அதுக்கு பேர் நேர் முடுக்கம். சரிங்களா? பாசிட்டிவ் ஆக்சலரேஷன். ரெண்டாவது நெகட்டிவ் ஆக்சலரேஷன். வாட் இஸ் நெகட்டிவ் ஆக்சலரேஷன்? அப்படி இல்லைன்னா நெகட்டிவ் ஆக்சலரேஷன் எதிர் முடுக்கத்துக்கு இன்னொரு பேரு டீசலரேஷன் சொல்லுவாங்க. டீசலரேஷன் ஆர் ரெட்டார்டேஷன். நோட் பண்ணிக்கோங்க. ரெட்டார்டேஷன், டீசலரேஷன், நெகட்டிவ் ஆக்சலரேஷன் எல்லாமே எதை குறிக்கும்னா எதிர் முடுக்கம். முடுக்கம் அப்படின்னா ஒரு பொருளின் திசைவேகமானது காலத்தை பொறுத்து குறைந்து கொண்டே வந்தால், டைம் அதிகரிக்க வெலாசிட்டி குறைஞ்சிக்கிட்டே வந்தா அதுக்கு பேர் என்னது அப்படின்னா எதிர் முடுக்கம். புரியுதா? தி வெலாசிட்டி ஆஃப் an object decrease with respect to the time. ஓகேங்களா? decreases with respect to the time. டைமை பொறுத்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, நெகட்டிவ் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஆரம்பத்துல திசைவேகம் 8 மீட்டர் பை செகண்ட். சரிங்களா? ஸ்டார்ட் பண்றப்போ ஆரம்ப திசைவேகம் யூன்னு எடுக்கிறோம்.
இறுதி திசைவேகம் v வந்து பாத்தீங்கன்னா 2 மீட்டர் பை செகண்ட். சரிங்களா? மொத்தம் எவ்வளவு நேரம் டிராவல் பண்ணிருக்குன்னா 10 செகண்ட். ஓகே, 10 செகண்ட்ல இந்த திசைவேகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் இருக்கு இல்லைங்களா, இதுதான் என்ன சொல்றாங்கன்னா வெலாசிட்டி, சாரி ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன்ல இது டீசிலரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குறையுது இல்ல, மொதல் 8 இருந்தது, அடுத்து என்ன ஆயிருக்கு 2 ஆயிருக்கா. அப்போ இதுல லாஸ்ட், அதாவது ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை டோட்டல் டைம், இதுதான் இதுக்கான ஃபார்முலா. சரிங்களா? ஃபைனல் வெலாசிட்டி எவ்வளோ 2 மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி 8 டிவைடட் பை 10 நிமிஷம் 10 செகண்ட். சரிங்களா? அப்ப டோட்டல் ஆன்சர் என்ன வரும்? 6/10. இது மைனஸ்ல வந்துடும், ஏன்னா ஃபைனலா இருக்கிறது கம்மியா இருக்கு, இனிஷியல் தான் அதிகமா இருக்கு. அப்போ மைனஸ் 6/10னா மைனஸ் 0.6 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். திஸ் இஸ் தி யூனிட் ஃபார் ஆக்சலரேஷன், மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். ஓகே, ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணி பாருங்க, கொஸ்டின் ரீட் பண்ணி பாருங்க. இப்பெல்லாம் சம் கேட்குறாங்கல்ல, அப்போ கொஸ்டின் சம் இருக்கிறதே நீங்க கொஞ்சம் படிச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் நேர் முடுக்கம் பார்த்தோம், எதிர் முடுக்கம் பார்த்தோம். இப்போ சீரான முடுக்கம், சீரற்ற முடுக்கம் பார்க்க போறோம். சீரான முடுக்கம் அப்படின்னா யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். நோட் பண்ணிக்கோங்க. யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் ஒரு பொருளின் திசைவேகத்தில் சீரான கால இடைவெளியில் காலத்தினை பொறுத்து ஏற்படும் மாற்றம் அதிகரித்தல் அல்லது குறைதல். சரிங்களா? இந்த இடத்துல அதிகரிக்கிறோம் குறைகிறோன்றது மேட்டர் கிடையாது. அதிகரிச்சா என்ன சொன்னோம்? நேர் முடுக்கம், குறைஞ்சா எதிர் முடுக்கம். இப்போ அதிகரிக்கலாம் இல்ல குறையலாம், என்ன வேணா ஆகலாம். ஆனா டைமை பொறுத்து ஈக்குவலா மாறணும். இப்போ ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல 10 கிலோமீட்டர் ஆக்சலரேஷன் அதிகரிச்சிருக்கு, ரெண்டாவது 1 ஹவர்ல இன்னொரு 10 கிலோமீட்டர் அதிகரிக்கணும். இல்ல ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல 10 கிலோமீட்டர் குறைஞ்சிருக்கு, அப்ப ரெண்டாவது ஹவர்ல இன்னொரு 10 கிலோமீட்டர் குறையணும், மூணாவது ஹவர்ல அடுத்த 10 கிலோமீட்டர் குறையணும். இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், அதிகரிச்சுக்கிட்டே போனா நேர் முடுக்கம், குறைஞ்சுக்கிட்டே வந்தா எதிர் முடுக்கம். நீங்க அதிகரிக்கலாம் இல்ல குறையலாம், ஆனா டைமை பொறுத்து ஈக்குவலா இருந்தா, ஒரே மாதிரி இருந்தா அதுக்கு பேரு சீரான முடுக்கம். டவுட் இருந்தா பின்னாடி சீரான திசைவேகம், சீரற்ற திசைவேகம் பார்த்தோம், அங்க எடுத்து பாருங்க தெரியும். சரிங்களா? இப்போ இதுல எதை பார்க்க போறோம்னா டைமை பொறுத்து சேஞ்சஸ் ஆஃப் வெலாசிட்டி, இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் எதா இருந்தாலும் சரி, டைமை பொறுத்து கரெக்டா சேஞ்ச் ஆனா அதுக்கு பேரு சீரான முடுக்கம். இப்போ பாருங்க 1 ஹவர்ல 20 அதிகரிச்சிருக்கு, 20 கிலோமீட்டர் 20 மீட்டர் பெர் செகண்ட் போயிருக்கு. அடுத்து 2 ஹவர் பாக்குறப்போ 40 மீட்டர் போயிருச்சு. 3வது ஹவர் பாக்குறப்போ 60 மீட்டர், 80 மீட்டர், 100 மீட்டர், எவ்வளவு அதிகரிச்சிருக்கு? எல்லாமே கரெக்டா 20 கூடி இருக்கா? ஒவ்வொரு 1 ஹவருக்கும் 20. அது கூடுனாலும் சரி, இல்ல 80, 60, 40 குறைஞ்சாலும் சரி, நேர் முடுக்கமா இருந்தாலும் எதிர் முடுக்கமா இருந்தாலும் டைமை பொறுத்து ஈக்குவலா கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆனா அதுக்கு பேரு யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன், சீரான முடுக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப சீரற்ற முடுக்கம்னா based on time velocity value is changes. எக்ஸாம்பிள் 1 ஹவர்ல 10 வெலாசிட்டில டிராவல் பண்ணுது, 10 திசைவேகத்துல. ரெண்டாவது ஹவர் பாக்குறப்போ 30 திசைவேகத்துல டிராவல் பண்ணுது. மூணாவது ஹவர் பாக்குறப்போ 50 திசைவேகமா மாறிடுச்சு. அப்போ இது இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். ஆனால் ஓரளவு நேரத்தில் திசைவேகம் காலத்தை பொறுத்து மாற்றத்தை ஏற்படுத்தினால், மாறிக்கொண்டே இருந்தால் அதுக்கு பேரு சீரற்ற திசைவேகம். அதுதான் சீரற்ற முடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. இதுல பாயிண்ட்ஸ் பார்த்தா இவ்வளவுதான்ப்பா இந்த பேஜ்ல. அடுத்த பேஜை பாருங்க. அடுத்த பேஜை பொறுத்தவரை தொலைவு காலம் வரைபடம். இதெல்லாம் பேஜ்ல டேட்டாஸை நோட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். இந்த இடத்துல நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா, இந்த டயக்ராமை வரைஞ்சு அது எதுக்கான டயக்ராம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில இடத்துல டயக்ராம் கொடுத்து எதுக்கான டயக்ராம் தான் கேட்பாங்க. இதுக்குள்ள நீங்க கான்செப்டை என்னதான் படிச்சாலும் சின்ன சின்ன விஷயம் தான். இப்ப பாருங்க, தொலைவு காலம் வரைபடம். ஓகே, இப்ப பாருங்க தொலைவு, இங்க என்ன இருக்கு? காலம். சரிங்களா? காலம் பாருங்க, இது காலம்னா இது 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் அப்படி வச்சுக்கோங்க. 1 ஹவர் முடிகிறப்போ 20 கிலோமீட்டர் போயிருக்கு, 2 ஹவர் முடிகிறப்போ 20 கிலோமீட்டர் தான் போயிருக்கு. அப்போ இந்த இடத்துல இந்த வண்டி எப்படி இருக்குன்னு யோசிக்கணும். இவ்வளவுதான். இப்போ இந்த கிராஃப் கொடுத்துட்டு இது தொலைவு மற்றும் காலம் ஆகியவற்றிற்கான தெளிவா பாருங்க. தொலைவு மற்றும் காலம், தொலைவு மற்றும் காலத்திற்கான வரைபடம் சொல்றாங்க. சரிங்களா? இப்போ தொலைவு, இது காலம். இப்போ காலம் 1 ஹவர் ஆகுது 20 கிலோமீட்டர், 2 ஹவர் ஆகுது அப்ப 20. இந்த மாதிரி கோடு கொடுத்தாங்கன்னா காலத்தை பொறுத்து தொலைவு கூடவே இல்லை. அப்ப அந்த வண்டி எப்படி இருக்கு? ஸ்டாப் ஆயிருக்கு. இது ஸ்டார்ட் ஆகவே இல்லைன்னு அர்த்தம். அதனாலதான் இந்த வரைபடம் கொடுத்து இது எதை குறிக்கும்னு கேட்டாங்கன்னா மகிழுந்து ஓய்வு நிலையில் இருத்தல் அப்படின்னு சொல்லலாம். ஓய்வு நிலையில ஸ்டாப் ஆயிருக்கு, அவ்வளவுதான் இந்த டயக்ராம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க 1 ஹவர் முடிகிறப்போ இந்த டயக்ராம் கொடுத்து கேட்கறாங்க. இப்போ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டே இருக்கு. 1 ஹவர் முடிகிறப்போ 10 கிலோமீட்டர், 2 ஹவர் முடிகிறப்போ 20 கிலோமீட்டர். நான் உங்களுக்கு ஹவர்ல சொல்றேன், இங்க மீட்டர் பை செகண்ட் நான் ஹவர்ல சொல்றேன். ஒரு 3 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா 30 கிலோமீட்டர். அப்போ ஒவ்வொரு 1 ஹவருக்கும் 10 கிலோமீட்டர் கூடிக்கிட்டே போதா? இதுக்கு பேர் என்ன அப்படின்னா சீரான வேகத்தில் செல்லுதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ தொலைவு காலம்னு கொடுத்தா எதை குறிக்கும்? தொலைவு பை காலம் வேகம், அப்ப சீரான வேகம். அடுத்து பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல எக்ஸாம்பிள் இதை நீங்க அப்படியே குறிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல 1 2 3 4 5 1 2 3 4 5 1 ஹவர்ல 25 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர், 75, 100ன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் 1 ஹவர் முடிகிறப்ப 10 கிலோமீட்டர் தான் போயிருக்கு.
2வது அவர் முடிகிறப்போ 25, 3வது அவர் முடிகிறப்போ 50, 4வது அவர் முடிகிறப்போ 100 கிலோமீட்டர் போயிருச்சு. அப்போ இந்த டயக்ராமே எப்படி போகுதுன்னு பாருங்க, இப்படி வளைஞ்சு வருதா? இந்த மாதிரி டயக்ராம் வளைஞ்சு வந்துச்சுன்னா அது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப இதுக்கு பேரு சீரற்ற திசைவேகம், பட் அதிகரிக்கும் திசைவேகம் சொல்லலாம். மகிழுந்தின் வேகம் அதிகரித்து கொண்டே செல்கிறது. ஓகேங்களா? இது அதிகரித்து கொண்டே செல்லுதல். டயக்ராம பாத்துக்கோங்க. இந்த டயக்ராம வரைஞ்சிட்டு இது எதுக்கான டயக்ராம் குறிக்கணும், அதான் கொஸ்டின் கேட்க முடியும். வேற எதுவும் இதுல கேட்க முடியாது. ஓகேவா? எல்லா டயக்ராமும் இது இங்கிலீஷ்ல, தமிழ்ல பார்த்தது அப்படியே இங்கிலீஷ்ல இருக்கும். டயக்ராம் மட்டும் வரைஞ்சு குறிச்சுக்கோங்க, வேற எதுவும் வேணாம். ஓகே. சோ அது மாதிரி பாருங்க, வேகம் குறைஞ்சிக்கிட்டே போனா ஒரு லெவல் போக போக இது இப்படி போனா வேகம் அதிகரிக்கும், அதுவே இப்படி வந்தா வேகம் குறையும். புரிஞ்சுதா? இப்ப பாருங்க, போக போக குறைஞ்சிக்கிட்டே வரும். இது குறையறதுக்கான சிம்பிள். அதிகரிக்கிற சிம்பிள்னா இப்படி போய்கிட்டே இருக்கும், அதிகரிச்சுக்கிட்டே. அந்த சிம்பிளை மட்டும் கரெக்டா டயக்ராம் வரைஞ்சு நோட் பண்ணிக்கணும். வேகம் காலம் வரைபடம். வேகம் காலம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அது எதை குறிக்கும்? பேருந்து தஞ்சையிலிருந்து திருச்சியை நோக்கி செல்வதாக கருதுவோம். வினாடிக்கு இப்போ ஒரு 0ல 0, 1ல 0, எல்லா டைம்லயும் 0வா இருக்குன்னா அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை. அப்ப இது என்ன நிலை? ஓய்வு நிலையில் உள்ளது. சிம்பிள். ஒரே ஸ்பீடா இருக்கா? அடுத்து வாங்க, சீரான வேகம்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல வேகம், அதாவது இது எதை குறிக்குதுன்னு பாருங்க. வேகம் மாறிக்கிட்டே இருந்தா, தொலைவு மாறிக்கிட்டே இருந்தா, இப்போ இதே கொஸ்டின் அங்க யோசிச்சு பாருங்க. சீரான வேகத்தில் சொல்லாம சீரான திசை வேகம், இந்த இடத்துல தொலைவு மாறிக்கிட்டே இருக்கு. இப்படி கிராஜுவலா போனா இதுக்கு பேர் என்ன சொன்னோம்? சீரான திசை வேகம்னு சொன்னோமா? ஏன்னா அந்த இடத்த பொறுத்தவரை இடப்பெயர்ச்சி பை தொலைவு, தொலைவு பை காலம். இது சீரான இடப்பெயர்ச்சி. இப்ப பின்னாடி இருக்குது பாருங்கப்பா, புரியலனா இந்த இடத்த எடுத்து பாருங்க. இங்க பார்த்தோம்ல, இந்த டயக்ராம் எதுக்காக பார்த்தோம்? சீரான வேகம் பார்த்தோமா? இந்த இடத்துல தொலைவு காலத்தை பொறுத்து தொலைவு மாறிக்கிட்டே போகும். இங்க மாறுறது தொலைவு, நம்ம பின்னாடி பார்க்க போறது வேகம். நல்லா புரிஞ்சுக்கணும். தொலைவு காலத்தை பொறுத்து மாறினால் அதுக்கு பேர் என்னதுன்னா வேகம். இப்ப நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய முடுக்கம். முடுக்கம் தான் என்ன மீனிங்னா, வேகம் காலத்தை பொறுத்து மாறுது. சரிங்களா? இங்க எது எதை பொறுத்து மாறுதுன்னு பாருங்க, நல்லா புரிஞ்சுட்டு பாருங்க. வேகம், இந்த வேகம் எதை பொறுத்து மாறுது? காலத்தை பொறுத்து மாறுது. வேகம் ஒரே வேகத்துல போகுது அப்படின்னா இதுக்கு பேர் என்னது? சீரான வேகம். ரெண்டே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? டயக்ராம வச்சு தெளிவா சொல்லணும், இது சீரான வேகமா சீரற்ற வேகமான்னு சொல்லி. போனதுல தொலைவு கூடிக்கிட்டே போச்சு, டைமும் கூடிக்கிட்டே போச்சு. 1 ஹவர்ல 10 கிலோமீட்டர் போகுது, 2 ஹவர்ல 20 கிலோமீட்டர். அந்த டயக்ராம் எப்படி இருந்துச்சு? கிராஸா இருந்துச்சா? அது எதை குறிச்சிச்சு? தொலைவையும் காலத்தையும். அப்ப தொலைவு பை காலம்னா அதுவும் சீரான வேகம் தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா இது முடுக்கத்துக்கான டயக்ராம். இதுல வேகம் மாறல, அதாவது 10 எவ்ரி 1 ஹவருக்கு 10 கிலோமீட்டர் இன்க்ரீஸ் ஆகுதா? இது சீரான வேகம். சரிங்களா? இப்போ இந்த சீரான வேகம் மாதிரி சீரான முடுக்கத்தில் கேட்டாங்கன்னா வார்த்தையை புரிஞ்சுக்கணும். சீரான முடுக்கம்னா இப்போதான் வேகம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போச்சுன்னா இது சீரான முடுக்கம். ரெண்டையும் கம்பேரிசனா பாருங்க, ஈஸியா புரியும். முடுக்கமும் வேகத்துக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா? தொலைவு மாறிக்கிட்டே போனா அதுக்கு பேர் வேகம். 1 ஹவர்ல 10 கிலோமீட்டர், 2 ஹவர்ல 20 கிலோமீட்டர், 3 ஹவர்ல 30 கிலோமீட்டர். இப்போ கிலோமீட்டர் கூட டைம் சேஞ்ச் ஆச்சா? இதுக்கு பேர் என்னது? வேகம். அதே மாதிரி நான் எவ்ரி 1 ஹவருக்கு அதே வேகத்துல போய்கிட்டே இருந்தா அந்த டயக்ராம் சீரான வேகம்னு சொல்லலாம். இப்ப சீரான முடுக்கம்னா என்ன அப்படின்னா, அந்த வேகத்தை அதிகப்படுத்த வேண்டும். இப்ப 1 ஹவர்ல 10 கிலோமீட்டர் போனது 2 ஹவர்ல 20 கிலோமீட்டர் போயிருக்கணும். 20 கிலோமீட்டர் வேகத்துல போயிருக்கணும். சரிங்களா? அடுத்து 3 ஹவர்ல 30 கிலோமீட்டர் வேகத்துல போயிருக்கணும். அப்ப இது அதிகரிச்சா இதுக்கு பேர் சீரான முடுக்கம். டயக்ராம் முக்கியம். இந்த இடத்துல நிறைய பேர் திசை வேகத்தை முடுக்கை கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. திசை வேகம் அப்படின்னா என்னது? இடப்பெயர்ச்சி பை காலம். வேகம் அப்படின்னா தொலைவு பை காலம். முடுக்கம் அப்படின்னா வேகம் பை காலம். புரிஞ்சுதா? இங்க பாருங்க, வேகம் பை காலம். டயக்ராம் வச்சு எனக்கு தெரியணும். டயக்ராம் ஃபுல்லா அப்படியே ரீட் பண்ணி பாருங்க. டயக்ராம வரைஞ்சு அதுக்கான கண்டிஷன் மட்டும் எழுதிக்கோ போதும். சோ இங்கேயும் அதே தான். வேகம் பை காலம் அதிகரிச்சுக்கிட்டே போனா சீரற்ற முடுக்கத்துல அதிகரித்தல் அப்படின்னா இந்த மாதிரி டயக்ராம் வரும். குறைதல் அப்படின்னா இந்த மாதிரி டயக்ராம் வரும். பார்த்தோம்ல ஆல்ரெடி, சேம் கான்செப்ட். இந்த பாடத்துல கண்டிஷன் கம்மி தான், நம்ம கரெக்டா தேவையானதை மட்டும் பார்த்துட்டோம்னா போதும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஈர்ப்பு மையம். ஈர்ப்பு மையம் அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி. நோட் பண்ணிக்கோங்க. ஈர்ப்பு மையம் அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி. முக்கியமான டெஃபனிஷன் அது தெரியணும். சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ஈர்ப்பு மையம். ஈர்ப்பு மையத்துக்கான டெஃபனிஷன் மேல இருக்கு பாருங்க, இதை எழுதிக்கோங்க. எந்த புள்ளியில் ஒரு பொருளின் எடை முழுவதும் செயல்படுவது போல் தெரிகிறதோ அந்த புள்ளிக்கு பேர் தான் ஈர்ப்பு மையம். இதான் டெஃபனிஷன். எந்த புள்ளியில ஒரு பொருளோட மொத்த எடையும் செயல்படுதோ அதுக்கு பேரு ஈர்ப்பு மையம். So what is center of gravity? The center of gravity of an object is the point through which entire weight of the object appears to act. அப்படின்னா மொத்த வெயிட்டுமே அந்த இடத்துல ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ எடுத்துக்காட்டு தஞ்சாவூர் பொம்மை சொல்லுவாங்கல்ல, ஆடிக்கிட்டே இருக்கும். அதோட சென்டர் பாயிண்ட்ல தான் மொத்த வெயிட் இருக்கும். அதனால ஆக்சிலேட் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த பொம்மை. சரிங்களா? சோ அதுவும் இதுல ஒரு ஈர்ப்பு மையம், ஈர்ப்புக்கான சமநிலைக்கு வரக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் அது. சரிங்களா? இந்த ஈர்ப்பு மையம்ன்றதுக்கான டெஃபனிஷன் படிச்சுக்கோங்க.
எந்த புள்ளியில ஒரு பொருளோட மொத்த எடை ஆக்ட் ஆகுதோ அந்த புள்ளிக்கு பேர் தான் ஈர்ப்பு மையம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஈர்ப்பு மையம் ஒரு பொருளோட சென்டர்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பொருளுக்கு கீழே இருக்கலாம், ஒரு பொருளோட மையத்துல இருக்கலாம், ஒரு பொருளோட பக்கவாட்டுல இருக்கலாம், எங்க வேணா இருக்கலாம். அந்த பொருளோட மொத்த வெயிட்டும் அங்க ஆக்ட் ஆகும். சரிங்களா? இப்போ ஒரு பொருளோட மையம் அப்படிங்கிறது ஒழுங்கான வட்டம்னா மையத்தை சொல்லிடலாம் ஈஸியா. அது வட்டம் இல்லாம வேற இரகுலர் ஷேப்னா எப்படி அந்த பொருளை வச்சோம்னா அந்த பொருள் ஃபுல் வெயிட்டும் ஆக்ட் ஆகும். அப்ப அந்த பொருள் சமநிலையில இருக்கும், எங்கேயும் கீழே விழுகாம நிற்கும். அதுக்கு பேர் தான் ஈர்ப்பு மையம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த பாயிண்ட் மட்டும் தான் அதுல முக்கியம். இப்ப அது மாதிரி இதுல எதோட ஈர்ப்பு மையம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒழுங்கான வடிவம் கொண்ட பொருளின் ஈர்ப்பு மையம், தி சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் ரெகுலர் ஆப்ஜெக்ட். இந்த ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்ட்ல வந்து பாருங்க, இதுல சென்டர்ல இருக்கும், இங்க சென்டர்ல இருக்குமா சென்டர் ஆஃப் கிராவிட்டி, இதுல சென்டர்ல இருக்கும். இது வந்து ஒழுங்கான பொருளோட மையம். நம்ம சென்டரை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதோட மொத்த எடையும் இங்கதான் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி. இப்ப எக்ஸாம்பிள், இந்த நோட்டு புக் எல்லாம் பாத்துருக்கீங்களா? நோட்டை வந்து கையில வச்சு சுத்துவாங்க தெரியுமா? நிறைய பேர் ஸ்டைல கையில சுத்திட்டு போவாங்கல்ல. அப்ப அந்த நோட்டை ஏதோ ஒரு கார்னர்ல சுத்தினா சுத்த முடியாது. அந்த நோட்டை பிளாட்டா வச்சீங்கன்னா அதோட சென்டர் பாயிண்ட்ல கையை வச்சா மட்டும்தான் நோட்டை சுத்த முடியும். சரிங்களா? அப்ப இதுல நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டிங்கிறது எங்க ஆக்ட் ஆகுது. ஒரு பொருளை இப்படி கையில நிப்பாட்ட முடியுது இல்ல, ஒரு குச்சி எல்லாம் அந்த மாதிரி கையில நிப்பாட்டுவாங்க தெரியுமா? அப்படி நிப்பாட்டினாங்கன்னா என்ன மீனிங்? அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிறது சென்டர்ல ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி கீழே இருக்கும். சரிங்களா? ஒரு பொருளை இப்படி பிடிக்கணும்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்க இருக்கும். சென்டர் ஆஃப் கிராவிட்டி மாறும். அதோட மொத்த எடையும் எந்த புள்ளியில நிக்குதோ அதுக்கு பேர் தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி. ஸ்டெபிலிட்டி அப்படின்னா நிலைப்புத்தன்மை. அதுல பாருங்க, ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம், அன்ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம், நியூட்ரல் ஈக்விலிபிரியம். உறுதி சமநிலை, உறுதியற்ற சமநிலை, நடுநிலை சமநிலை அப்படின்னு மூணா பிரிக்கலாம். கொடுத்துருக்காங்களா? பாத்தீங்கன்னா இதுதான் ஈர்ப்பு மையம். சமநிலை, ஒரு பொருள் அதே நிலையில் எடுத்துக்கொள்ளும் திறனே அந்த பொருளின் சமநிலை எனப்படும். உறுதி சமநிலை, உறுதியற்ற சமநிலை, நடுநிலை சமநிலை மூணா பிரிக்கலாம். ஸ்டேபிள், அன்ஸ்டேபிள் அண்ட் நியூட்ரல் ஈக்விலிபிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்விலிபிரியம் அப்படின்னா சமநிலை. இப்போ உறுதி சமநிலைனா என்ன அப்படின்றத பார்ப்போம். 3 சமநிலையும் பார்த்துருங்க. இப்போ தஞ்சாவூர் டால் பத்தி என்ன கொடுத்துருக்காங்க? இங்க தஞ்சாவூர் பொம்மையை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இட்ஸ் தி டைப் ஆஃப் ட்ரெடிஷனல் டாய் மேட் ஆஃப் தஞ்சாவூர் ஃப்ரம் டெரகோட்டா மெட்டீரியல். தி சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் தி டோட்டல் வெயிட், தி சென்டர் ஆஃப் கிராவிட்டி and the total weight of a doll concentrated its a bottom most point, generating dance like continuous movement with slow acceleration. புரியுதா? ஸோ இந்த பொம்மை வந்து பாத்தீங்கன்னா இதோட சென்டர் பாயிண்ட்ல தான் இதோட ஃபுல் வெயிட்டும் ஆக்ட் ஆகும். அதனாலதான் இந்த பொம்மை எப்பயுமே நார்மலா எப்படி இருக்குன்னா கண்டினியூஸ் மூவ்மெண்ட்ல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது ஈர்ப்பு மையம் சென்டர்ல இருக்கிறதுக்கு ஒரு காரணம். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். சரிங்களா? தஞ்சாவூர் டால், தஞ்சாவூர் பொம்மை, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைன்னு சொல்லுவாங்கல்ல, அதான். ஸோ அதுல தலையாட்டி பொம்மைன்னா என்னன்னா, இந்த கீழே இருக்க ஆக்ட் ஆனது இந்த பொம்மை இந்த இடம் ஆடும். தலை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தலைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு குச்சி வச்சிருப்பாங்க, இந்த தலை ஆடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கும் காரணம் என்னன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி தான். ஓகேவா? ஒன்று. அடுத்து உறுதி சமநிலை. இப்ப கூம்பானது அதிகமான கோணத்திற்கு சாய்க்கப்பட்டு பின்னர் விடப்பட்டால் கவிழ்ந்து விடாமல் பழைய நிலையை அடைகிறது. இதுக்கு பேர் உறுதி சமநிலை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், புரியும் உங்களுக்கு. இப்போ ஒரு கிளாஸ் இருக்கு. ஒரு கிளாஸை நம்ம இப்படி ஸ்ட்ரெயிட்டா வச்சிருக்கோம். இதை எவ்வளவு தூரம் வரைக்கும் சாய்ச்சோம்னா மறுபடியும் அதே ஸ்டேஜுக்கு வரும். அதுக்கு பேர் உறுதி சமநிலை. ஒரு கிளாஸோ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்கன்னு வைங்களேன். ஒரு பொருளை ஒரு கிளாஸ் நார்மலா வச்சிருக்கீங்க, அந்த கிளாஸை லைட்டா சாய்ச்சிட்டு விட்டீங்கன்னா மறுபடியும் ஸ்ட்ரெயிட் ஆயிரும். அப்படி எந்த அளவு சாய்ச்சிட்டு விட்டோம்னா மறுபடியும் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமநிலைக்கு வருதோ அதுக்கு பேர் உறுதி சமநிலை. ஒரு லெவலுக்கு மேல சாய்ச்சிட்டோம் அப்படின்னா அது சாஞ்சு விழுந்துரும், அதுக்கு பேர் உறுதியற்ற சமநிலை. சிம்பிளா சொன்னோம்னா இந்த நிலையில் கூம்பானது சிறிது சாய்க்கப்பட்டாலும் கவிழ்ந்து விடும். சாய்க்கும் போது ஈர்ப்பு மையம் நிலையிலிருந்து உயர்கிறது. இந்த 2 பாயிண்ட் நோட் பண்ணணும். இது புக் பேக் 1 வேர்ட். சரிங்களா? கூம்பு சாய்க்கப்படும் போது ஈர்ப்பு மையம் உயர்கிறது. சாய்ச்சம்னா ஈர்ப்பு மையம் உயர்கிறது. ஈர்ப்பு மையத்தின் வழியாக வரையப்படும் செங்குத்து கோடு சாய்க்கப்பட்ட நிலையில் அடிப்பரப்பிற்கு உள்ளே செல்வதால் மீண்டும் பழைய நிலையை அடைய முடிகிறது. இந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க, இதை எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடிப்பரப்புக்கு உள்ளே உள்ளதுன்ற முக்கியது. அடிப்பரப்புக்கு உள்ள இருக்கிறதுனால மறுபடியும் பழைய நிலைமைக்கு வர முடியுது. இதுக்கு பேர் உறுதி சமநிலை. இப்போ உறுதியற்ற சமநிலை அப்படின்னா பாருங்க, சிறிது சாய்க்கப்பட்டால் கவிழ்ந்து விடும். ரீசன் என்னன்னா, கூம்பினை சாய்க்கும் போது ஈர்ப்பு மையம் அதன் நிலையிலிருந்து உயர்கிறது. இது நார்மல் கான்செப்ட். சாய்ச்சம்னா ஈர்ப்பு மையம் உயரதான் செய்யும். அதுக்கப்புறம் ஈர்ப்பு மையம் வழியாக வரையப்படும் செங்குத்து கோடு அடிப்பரப்பிற்கு வெளியே உள்ளது. இங்க என்ன சொல்லியிருக்காங்க? அடிப்பரப்பிற்கு உள்ளே உள்ளது. உறுதி சமநிலையில அடிப்பரப்புக்கு உள்ள இருக்கும், உறுதியற்ற சமநிலையில அடிப்பரப்புக்கு வெளியே இருக்கும். இது ரெண்டுமே முக்கியம். நடுநிலை சமநிலையில் கீழே கவிழ்க்கப்படும் பொழுது அதன் ஈர்ப்பு மையம் அதே உயரத்தில் இருக்கும். இந்த 3 கான்செப்ட் முக்கியம். நடுநிலை சமநிலையில ஈர்ப்பு மையம் உயரவே உயராது. உறுதி சமநிலையா இருந்தாலும் சரி, உறுதியற்ற சமநிலையா இருந்தாலும் சரி, ஈர்ப்பு மையம் உயரும். ஈர்ப்பு மையம் உயரும் போது வரையப்படும் செங்குத்து கோடு அடிப்பரப்புக்கு உள்ளேயே இருந்துச்சுன்னா உறுதி சமநிலை, அடிப்பரப்புக்கு வெளியே இருந்தா உறுதியற்ற சமநிலை, ஈர்ப்பு மையம் அதே லெவல்ல இருந்தா நடுநிலை சமநிலை. இவ்வளவுதான் 3க்குள்ள வித்தியாசம். சரிங்களா?
ஸோ அடுத்த இடத்துல சமநிலைக்கான நிபந்தனைகள். இந்த நிபந்தனை வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதுல ஏதாவது ஒன்று மாத்தி கொடுத்து தவறானது எதுன்னு கேட்கலாம். இப்போ குரூப் 2 எல்லாம் கேட்கறாங்களா, அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் டைப்ல கேட்க முடியும். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஈர்ப்பு மையம் குறைந்த உயரத்தில் அமைக்கப்பட வேண்டும், இது முக்கியம். ஒரு பொருள் சமநிலையில இருக்கணும்னா ஈர்ப்பு மையம் எங்க இருக்கணும் அப்படின்னா குறைந்த உயரத்தில் இருக்க வேண்டும், முக்கியமான கண்டிஷன். ஒரு பொருளின் அடிப்பரப்பை அதிகரிக்க வேண்டும். ஒரு பொருளின் அடிப்பரப்பு, இந்த பேனாவை இப்ப நிப்பாட்டணும்னா கீழே சாஞ்சிரும். அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கிளாஸை நிப்பாட்டுறோம்னா என்ன ஆயிரும், அப்படியே நிற்கும். அதுல என்ன ஆச்சு அப்படின்னா அதோட பேஸ் ஏரியா அதிகம். சரிங்களா? ஓகே. அடுத்து பொருளின் அடிப்பகுதி கனமாக இருக்கும் பொழுது ஈர்ப்பு மையம் கீழே இருக்கும். இதுக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, ஒரு சுத்தி எடுத்துக்கோங்களேன், கேமரா எடுத்துக்கோங்க. கேமரா அந்த கைப்பிடியை கீழே நிப்பாட்டுங்க, நிக்காது. கேமரா சாட்சி வச்சு நிப்பாட்டுங்க, வெயிட் அதிகமா இருக்கனால கீழே நிக்குமா? இதை வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். ஓகேங்களா? அது மாதிரி அடிப்பாகம் அகன்றதாக இருக்கும் பொழுது பொருள் நிலையாக இருக்கும். முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஈர்ப்பு மையம் குறைந்த உயரம், இதை மட்டும் தான் மனப்பாடம் பண்ணணும். ஈர்ப்பு மையம் குறைந்த உயரத்தில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மனப்பாடம் பண்ணுங்க. அது இல்லாம அடிப்பரப்பு பெருசா இருக்கணும், அடிப்பரப்பு கனமா இருக்கணும், இதெல்லாம் நார்மலா நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட் தான். இதெல்லாம் இருந்தா அந்த பொருள் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா சமநிலை யூக்லிபிரியம் ஸ்டேஜ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தஞ்சாவூர் பொம்மை பார்த்தாச்சு. தஞ்சாவூர் களிமண்ணால் செய்யப்பட்ட பொம்மை, பழமையான பாரம்பரிய பொம்மை. ஈர்ப்பு மையமும் மொத்த எடையும் பொம்மையில் அடிப்பகுதியில் அமைந்துள்ளது. அதன் காரணமாக பொம்மை மெல்லிய நடனமிடுகிறது. ஈர்ப்பு மையமும் மொத்த எடை ரெண்டுமே அடிப்பகுதி இருக்கிறதுனால பொம்மை தொடர்ந்து நடனமிட்டு கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நினைவில் கொள்க. நினைவில் கொள்கை பொறுத்தவரை நம்ம இது வரைக்கும் பார்த்த விஷயம் ரிப்பீட் ஆகும். ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு பொருள் கடந்து வந்த மொத்த பாதை, டோட்டல் டிஸ்டன்ஸுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் சொல்லுவோம். டோட்டல் லென்த்துக்கு பேர் டிஸ்டன்ஸ். இங்கிலீஷ்லேயே சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடையே உள்ள மிக குறைந்த நேர்கோட்டு பாதை, இந்த வார்த்தை முக்கியம். ஷார்டஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன் டிஸ்டன்ஸ், ஸ்ட்ரெயிட் லைன்ல டிராவல் பண்ணக்கூடிய ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸுக்கு பேரு இடப்பெயர்ச்சி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேலார், இது வந்து பாத்தீங்கன்னா வெக்டார். வெக்டார் இதுல வந்து பாத்தீங்கன்னா டைரக்ஷன் இருக்கும், இதுல டைரக்ஷன் இருக்காது. இடப்பெயர்ச்சி மாறும் வீதம் என்னன்னு கேக்குறாங்க. அடுத்த கொஸ்டின், இடப்பெயர்ச்சி மாறும் வீதம் அப்படிங்கிறது முடுக்கம். சரிங்களா? இடப்பெயர்ச்சி மாறும் வீதம் அப்படின்னா திசைவேகம். இந்த பாயிண்ட்ல நம்ம படிச்சதுதான். இடப்பெயர்ச்சி மாறும் வீதம்னா திசைவேகம். அதே மாதிரி இடப்பெயர்ச்சி கொடுக்காம தொலைவு மாறும் வீதம் கொடுத்தாங்கன்னா வேகம். தொலைவு மாறினா வேகம், இடப்பெயர்ச்சி மாறினா திசைவேகம். இடப்பெயர்ச்சியின் அலகு மீட்டர், தொலைவின் அலகும் மீட்டர் தான். வேகத்தின் அலகு மீட்டர் பெர் செகண்ட், திசைவேகத்தின் அலகும் மீட்டர் பெர் செகண்ட். சரிங்களா? அடுத்து திசைவேகம் மாறும் வீதம் முடுக்கம், முடுக்கத்தின் அலகு மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். எந்த புள்ளியில எடை முழுவதும் செயல்படுவது போல் தோன்றிதோ அந்த புள்ளி, எந்த புள்ளியில பொருளோட மொத்த எடை இருக்குதோ அதுக்கு பேர் என்னது? ஈர்ப்பு மையம். ஈர்ப்பு மையமும் எடையும் ஒரே இடத்துல இருக்கிறதுனாலதான் பொம்மை டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கு. எந்த பொம்மை? தஞ்சாவூர் பொம்மை. பார்த்தோம் இல்லைங்களா? அந்த கான்செப்ட். அடுத்து ஒழுங்கான வடிவம் கொண்ட பொருட்களின் ஈர்ப்பு மையமானது பொதுவாக அதன் வடிவியல் மையத்தில் அமைகிறது. இதுவும் முக்கியமான பாயிண்ட். ஜியோகிராபிக்கல் சென்டர், அந்த ஷேப் வந்து ரெகுலர் ஷேப்பா இருந்தா ஜியோகிராபிக்கல் சென்டரும் தென் சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் ஒரே பாயிண்ட்ல இருக்கும்னு சொல்றாங்க. ஈர்ப்பு மையம்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி, இது ஜியோகிராபிக்கல் சென்டர் வடிவியல், ரெண்டும் ஒரே பாயிண்ட்ல இருக்கும். எந்த ஷேப்லனா ரெகுலர் ஷேப். ஒரு பொருள் ஆரம்ப நிலையினை தக்க வைத்துக் கொள்ளுதல் திறனே சமநிலை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பொருள் ஸ்டார்டிங்ல எப்படி இருக்கோ அதே ஸ்டேஜ்ல எப்பயுமே இருந்தா அதுக்கு பேர் சமநிலை, யூக்லிபிரியம். ஒரு பொருளை நீங்க வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் பொருள் கீழே விழுந்துருச்சுன்னா அது சமநிலை இல்லை அப்படின்னு அர்த்தம். அது உருண்டு ஓடிக்கிட்டு இருக்குன்னா சமநிலை கிடையாது. ஒரு பொருளை வச்சுட்டு போறீங்க, அது அப்படியே இருக்குன்னா அதுக்கு பேர் யூக்லிபிரியம் ஸ்டேஜ். ஓகேங்களா? அடுத்து சமநிலை 3 வகைப்படும். உறுதி சமநிலை, உறுதியற்ற சமநிலை, நடுநிலை சமநிலை. அவ்வளவுதான் முடிஞ்சது. இப்போ ஒரு பொருளின் புக் பேக் ஆன்சர் குறிச்சுக்கோங்க. ஒரு பொருளானது ஆரம் R வட்டப்பாதையில் இயங்குகிறது. அதன் பாதி வட்டம் கடந்த பின் இடப்பெயர்ச்சி என்ன? ஆரம் R வட்டப்பாதை. சரிங்களா? பாருங்க, ஒரு பொருளோட ஆரம் R வட்டப்பாதையில் இயங்குகிறது. அது பாதி தூரத்தை கடந்துருச்சு. ஓகேங்களா? அது கடந்த தூரம் என்ன? கடந்த இடப்பெயர்ச்சி என்னன்னு கேட்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கொஸ்டினை பாருங்க. வட்டப்பாதையில ஒரு பொருள் எவ்வளவு தூரம் கடந்திருக்கு? பாதி தூரம் கடந்திருக்கு. இங்க இருந்து இங்க வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கு. இப்போ ஒருவேளை இதை தொலைவுன்னு கேட்டிருந்தாங்கன்னா, இந்த பொருள் கடந்த தொலைவு என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னு வைங்களேன், அதாவது டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இதுக்கு ஆன்சர் மொத்த தொலைவு 2πr. 2πrல பாதி வந்திருக்கா, இதோட ஆன்சர் πrன்னு சொல்லியிருப்போம். ஆனா இங்க கேட்டது தொலைவு கேட்கல. இங்க என்ன கேட்டிருக்காங்க? இடப்பெயர்ச்சி கேட்டிருக்காங்க. இந்த வார்த்தையை நோட் பண்ணுங்க, இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி நம்ம என்ன படிச்சிருக்கோம்? ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கக்கூடிய ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். அப்ப இதை அப்படியே நோட் பண்ணுங்க. ஸ்ட்ரெயிட் லைன் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? இது ஒரு ஆர், இது ஒரு ஆர். அப்ப ஆன்சர் இஸ் 2r. கொஸ்டின்ல இடப்பெயர்ச்சின்னு கேட்டதுனால ஆன்சர் 2r கரெக்ட். ஒருவேளை தொலைவுன்னு கேட்டிருந்தா ஆன்சர் πr வரும். சரிங்களா? ஸோ கான்செப்டோட நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள திசைவேகம் வரைபடத்திலிருந்து பொருளானது திசைவேகம் மற்றும் காலம் வரைபடம். காலத்தை பொறுத்து திசைவேகம் அதிகரிச்சுக்கிட்டே போனா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சீரான திசைவேகம் காலம். அப்ப எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீரான இயக்கத்தில் உள்ளது. சரிங்களா? சீரான இயக்கத்தில் உள்ளது. கீழே உள்ள படங்களில்
எந்த படம் இயங்கும் பொருளின் சீரான இயக்கத்தை குறிக்கிறது? சோ சீரான இயக்கத்தை குறிக்கிறதுன்னு கேக்குறாங்களா? மூணாவது எல்லாமே எதுல கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை டைம். புக்ல நோட் பண்ணிக்கங்க. டிஸ்டன்ஸ் பை டைம்னா புக்ல தொலைவு பை நேரம். தொலைவு நேரம். அப்போ நேரம் கூட கூட தொலைவு அதிகரிச்சுக்கிட்டே போனாதான் இதுக்கு பேர் என்னது? சீரான அப்படின்னு அர்த்தம். இது சீரான. இது வந்து ஓய்வு நிலையில் உள்ளது. சரிங்களா? இது அதிகரிச்சுக்கிட்டே போகுது, இது குறைஞ்சுக்கிட்டே வருதுன்னு படிச்சிருக்கோம். கரெக்டா? அப்ப சீரான அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்னு கரெக்ட் ஆன்சர். ஒரு சிறுவன் குடைநட்டத்தில் 10 மீட்டர்/செகண்ட் என்ற மாறாத வேகத்தில் சுற்றி வருகிறான். இதுல இருந்து நம்ம அறிவது என்ன? ஒரு சிறுவன் ஒரு குடைநட்டத்துல 10 மீட்டர்/செகண்ட் ஒரே வேகத்துல சுத்திக்கிட்டே வர்றான். அப்ப இந்த வேகத்துக்கு பேரு சிறுவனின் இயக்கம். மாறாத வேகத்தில் சுற்றி வருகிறான். சிறுவரின் இயக்கம் மாறாத திசை வேகத்தில் இயங்குகிறான். எஸ், மாறாத திசை வேகத்தில் இயங்குகிறான். ஒரு பொருளின் சமநிலையை நாம் எவ்வாறு அதிகரிக்கலாம்? ஒரு பொருளின் சமநிலையை அதிகரிக்க வேண்டும் என்றால் அந்த பொருளோட ஈர்ப்பு மையத்தின் உயரத்தை குறைக்க வேண்டும். இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டா பார்த்தோம். ஈர்ப்பு மையத்தோட உயரத்தை குறைச்சோம்னா அந்த பொருள் சமநிலையில் இருக்கும். இந்த பாயிண்ட் கொடுத்திருந்தாங்கல்ல, ஈர்ப்பு மையம் உயரத்தை குறைத்தல் சமநிலையில் இருக்க முக்கியமான விஷயம். சரிங்களா? அது மாதிரி அடிப்பரப்பினை அதிகரித்தல். அடிப்பரப்பினை அதிகரித்தல், குறைத்தல்ன்றது தப்பு. இது கரெக்ட். இது அதிகரித்தல் கொடுத்தா கரெக்டா இருக்கும். சரிங்களா? டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் திரும்ப ஆன்சர் சொல்றேன். இரு இடங்களுக்கு இடையே உள்ள மிக குறைந்த தூரத்துக்கு பேர் என்ன? இடப்பெயர்ச்சி. இங்கிலீஷ்ல டிஸ்பிளேஸ்மெண்ட். இடப்பெயர்ச்சினா டிஸ்பிளேஸ்மெண்ட். திசைவேகம் மாறும் வீதம் என்னன்னு சொல்றாங்கன்னா முடுக்கம். இங்கிலீஷ்ல ஆக்சலரேஷன். திசைவேகம் மாறும் வீதம் முடுக்கம். இங்கிலீஷ்ல ஆக்சலரேஷன். ஒரு பொருள் திசைவேகமானது காலத்தை பொறுத்து அதிகரித்தால், ஒரு பொருள் திசைவேகம் காலத்தை பொறுத்து அதிகரித்தால் சீரான முடுக்கம். வேகம் காலம் வரைபடத்தின் சாய்வு டேஷ் மதிப்பை தருகிறது. வேகம் பை காலம், ஸ்பீடு பை டைம் அப்படின்னு எடுத்தோம்னா முடுக்கம். ஒரு பொருள் நகர்த்தப்படும் போது டேஷ் சமநிலையில் அதன் ஈர்ப்பு மையம் மாறுவதில்லை. ஒரு பொருள் நகர்த்தப்படும் பொழுது எந்த சமநிலையில ஈர்ப்பு மையத்தின் நிலை மாறுவதில்லை அப்படின்னா நடுநிலை சமநிலை. 3 பார்த்தோம்ல, உறுதி சமநிலை, உறுதியற்ற சமநிலை, நடுநிலை சமநிலை. எதுல மாறாம இருக்குன்னா நடுநிலை சமநிலை, நியூட்ரல் ஈக்விலிபிரியம். சரிங்களா? வேகம் காலம் வரைபடத்தின் சாய்வு எந்த மதிப்பை தருகிறது? சாரிமா, இது வேகம் காலம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா தொலைவு. திசைவேகம் காலம் கொடுத்தாங்கன்னா முடுக்கம். சரிங்களா? ஓகே. இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது என்ன சொல்லலாம்? இதுல இடப்பெயர்ச்சி வந்து யூனிட் மீட்டர்ல சொல்லிடலாமா? வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் சீரான திசைவேகத்துக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம்ல. கப்பலின் வேகம் நாட்டு, கப்பல் தொலைவுன்னு கேட்டா நாட்டிக்கல் மைல். ஒழுங்கான பொருளின் ஈர்ப்பு மையம் அதுக்கு வடிவியல் மையத்துக்கு சமமானது. சமநிலை, அகலமான அடிப்பரப்பு சமநிலைக்கு காரணம், குறைவான தூரமும் உயரமும் சமநிலைக்கு காரணம். திசைவேகம் மீட்டர் வினாடி முடுக்கம். சாரி, திசைவேகம் மீட்டர் வினாடி, திசைவேகம் சாரி மீட்டர் பை செகண்ட் யூனிட் கொடுத்துருக்காங்க. அப்ப முடுக்கம்னா மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் ஒரு இதுக்கு ஆன்சர். அளவுகோலின் நீளம் மீட்டர், வானூர்தியின் வேகம் நாட்டு. இடப்பெயர்ச்சி பை காலம் திசைவேகம், தொலைவு பை காலம் கடந்த தொலைவு பை காலம் வேகம். ஸோ இவ்வளவுதான். இது கீழே ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அது மாதிரி நம்ம சேனல் ஃபாலோ பண்ணாங்க, ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. சயின்ஸ் வீடியோஸ் கண்டினியூஸா போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னும் அப்கமிங் டேஸ்ல எல்லா சயின்ஸ் வீடியோவும் கம்ப்ளீட் பண்றேன். ஸோ இப்போ இந்த சேனல்ல, அதாவது இன்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி, இந்த சேனல்ல மேக்ஸ் வந்து வராது, சயின்ஸ் வீடியோஸ் ஃபுல்லா வரும். மேக்ஸ் பை இன்ஜினியர் தங்கமுத்து சேனல்ல ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் வீடியோஸ் ஃபுல்லா வரும். அது இல்லாம இந்த மேக்ஸ் பை இன்ஜினியர் தங்கமுத்து சேனல்ல நீங்க லைவ் செஷன் போய் பாருங்க. சோசியல் பார்ட்டுக்கு எல்லாத்துக்கும் அவுட்லைன் இருக்கும். நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறேன், எனக்கு சோசியல் எப்படி படிக்கணும்னே தெரியலன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த இடத்த போய் பாருங்க. பாலிட்டியா 10 மணி நேரம், ஹிஸ்டரியா 10 மணி நேரம், எக்கனாமிக்ஸா 10 மணி நேரம், ஜாகிரபினா 10 மணி நேரம், எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அவுட்லைன் கொடுத்துருப்பேன். 10 மணி நேரம் படிச்சீங்கன்னா அதுல எல்லாமே முடிஞ்சிடும் ஓரளவுக்கு. அதுக்கடுத்து ஸ்கூல் புக்கை படிக்கிறது ஈஸி. இப்போ இது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸோட 10 ஹவர்ஸ் வீடியோ கொண்டு வர போறோம். இப்போ அடுத்து எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. அதுக்கான ஒரு பேட்ச் பயாலஜி கிளாஸ் மட்டும் உங்களுக்கு அப்படியே வந்து மேக்ஸ் பை இன்ஜினியர் தங்கமுத்து சேனல்ல லைவ் கொடுக்க போறேன். அதே மாதிரி குரூப் 2 2A மெயின்ஸ் போர்ஷன் லைவ்ல கம்ப்ளீட் பண்ண போறோம். மேக்ஸ் தமிழை தவிர அது ரெண்டுக்கும் பேட்ச் போகுது. அதை தவிர மற்ற எல்லாமே நம்ம யூடியூப் லைவ்ல கொடுக்க போறோம். சரிங்களா? ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. அது மாதிரி இன்ஜினியர் தங்கமுத்து சென்ட்ரல் சர்க்கார்
இந்த சேனல் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், எஸ்எஸ்சி, ரயில்வேல என்டிபிசி கால்ஃபர் வந்திருக்கு, ஆர்பிஎஃப் இருக்கு, ஆர்ஆர்பி இருக்கு, ஆர்ஆர்பி குரூப் டி வரப்போது அடுத்து. ஸோ எல்லாமே நல்ல ஜாப். தமிழ்ல தான் எக்ஸாம் எழுத போறீங்க, இங்கிலீஷ் கிடையாது. ஸோ அதனால முடிஞ்ச வரை ட்ரை பண்ணுங்க. அதுக்கான அவேர்னஸுமே உங்களுக்கு ஃபுல்லாவே சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு இன்ஜினியர் தங்கம் சென்ட்ரல் சர்க்கார் சேனல்ல ஃபுல்லாவே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வருஷம் எல்லாருமே கரெக்டாக யூஸ் பண்ணி அரசு அதிகாரியாக மாறுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூமா, ஆல் தி வெரி பெஸ்ட்.